ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26, 27. நம்ம அடிக்கடி வாசிச்ச வசனங்கள் தான் மறுபடியும் வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24 இருந்து 27. விசுவாசத்தினாலே மோசே தான் தெய்வனான போது ஆரோக்கிய முகாரத்தின் மகன் இருக்கிறதை வெறுத்து அடுத்தவான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இருவரும் பலன்கள் நோக்கமாயிருந்து இவங்களுடைய பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் வித்தையை அதிக வாக்கியம் கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த சம்பவம் எப்ப நடக்குது? மோசே தேவனை அழைப்பதற்கு 40 வருடத்திற்கு முன்பு நடக்குது. மோசேவை தேவன் தெரிந்து கொள்வதற்கு 40 வருடத்திற்கு முன்பாக இந்த சம்பவம் என்ன செய்து நடக்குது. மோசே என்ன சொல்றாரு? மறுபடியும் கவனிங்களா, எபிரேயர் 11 மறுபடியும் வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. 24வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது ஆரோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவது. மோசே விசுவாசியா ஆகல. மோசே அதுவரை விசுவாசியா இல்ல. மோசே எப்போ விசுவாசியா மாறினாரோ, எப்ப தேவனை அறிந்து கொண்டாரோ, இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள், இவர்களெல்லாம் என்ற சகோதரர்கள் என்று சொல்லி தேவனை குறித்த ஒரு விசுவாசம் மோசேக்கு வந்த உடனே அவர் செய்த முதல் காரியம், அவர் இதயத்துல வந்த முதல் ரட்சிப்பின் அந்த அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தா, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்பதை வெறுத்து, எவ்வளவு நாள் இந்த